நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா. அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விதமான அங்கீகாரத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கி தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய அப்பா இவனால் உங்களை கண்டுக்கிறாமல் இருந்தார், இல்லை அப்பா வழி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்குது என்றால் அந்த ஏக்கமும் கவலையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பது இந்த மாதத்தின் சிறப்பு. எங்கேயோ இருக்கார் அப்பா, ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியல, எங்கள் அப்பாட்ட சிறுபிள்ளையிலேருந்தே நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருமா அப்படின்னு ஏக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக உங்களுடைய தந்தையின் முழு அன்பும் முழு ஆசீர்வாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டு, 2வது மகிழ்ச்சியும் உண்டு. அப்போ காதலில் வெற்றி உண்டுன்னா உடனே காதல் பண்ணிடலாமா, உடனே அப்ளிகேஷன் கொடுத்துடலாமா, இல்லை ஏற்கனவே இருக்க காதலை டிஸ்கன்டினியூ புது காதல் பண்ணிடலாமான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி, அவங்க எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருக்காங்க, அந்த கிரகத்துடைய தன்மை என்ன, தற்போது நடக்கும் தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத வச்சு தான் முழுமையாக காதல் வெற்றி உண்டான்னு சொல்ல முடியும். ஆனால் காதல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கோச்சார ரீதியாக வேணால் சொல்லலாம், ஓகேவா. ஆனால் காதலை பொறுத்தளவு 2 குடும்பத்துடைய எதிர்காலத்தை கணக்கிட்டு நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுடைய குடும்பமும் உறுதியாக சந்தோஷமாக இருக்கும் என்பதை இருக்கணுங்கிறத மனசில் வச்சுட்டு காதல் பண்ணுங்க, ஓகேவா. அதே போல் இந்த மாதத்தில் குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமாக டைம் செலவழிப்பீங்க. என் ஃபேமிலி, எனக்குரிய ஃபேமிலி,
நான் என் ஃபேமிலிக்காக நான் இதை செயல்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுவீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி உள்ள நம்மளுடைய நேர்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சரி ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க். நீங்கள் உங்களை மாதிரி ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்னு எடுத்து பார்த்தா நீங்கள் ஒரு 80% இருக்கீங்கன்னா மற்றவங்களாம் 60 to 70 தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் 80-90% ஒரு கம்பெனிக்கு, ஒரு தொழிற்சாலைக்கு அல்லது ஒரு கடைக்கு விசுவாசம்னா நீங்கள் தான். ரிஷபராசிக்காரங்க அந்த கடையில் இருக்காங்கன்னா கடை ஓனரும் சரி, தொழிற்சாலை நிறுவனரும் சரி நிம்மதியாக்கலாம். அவர் நிறுவனர் அவர் காட்டு உட்காந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அத்தனை விதமான வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்குற நீங்கள் தான் வல்லமை கொண்டவர். ஆனால் அதுக்கான அங்கீகாரத்தை மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஓனர் அப்படியே தலையை சொறிவார், உங்கள் மேனேஜர் ஓடிடுவார் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். ஏன்னா இங்கே உழைப்புக்கும் உண்மையான ஒரு செயல்பாடுகளுக்கும் அங்கீகாரம் என்பது குறைவு. நடிப்புக்கும் ஏமாற்றுத்தனத்துக்கும் அங்கீகாரம் கிரீடம் வச்சு வரவேற்பாங்க. அங்கே இவரை மாதிரி உண்டா, இவர் தான் அப்படிம்பாங்க. அவர் ஒன்றுமே கிடையாது, டம்மி பீஸாக இருப்பார். இதான் இந்த கலியுகத்தின் உரிய மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய நேர்மைக்கு உறுதியாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதேபோல் நம்மளுடைய ரிஷபராசி பெண்கள் வேலையில் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை எங்கேயா இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு, அல்லது வீடு மாறுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு பொசிஷன் போய் நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணித்து கொள்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப 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 அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான கவனம் செலுத்தினால் ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கும், அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும். படிப்பில் அசால்ட்டாக நீங்கள் காட்டி இருந்தீங்கன்னா சில ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நேம் சில தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வார்த்தைகளை மற்றவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் படிப்பில் எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் விட்டு கொடுக்காம ஒரு முழு மூச்சாக படித்தீங்கன்னா நல்ல மதிப்பு, நல்ல அங்கீகாரம், ரொம்ப பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதேபோல் நம்முடைய ரிஷபராசியில் சாதாரணமாக ஒரு அடிப்படையாக ஒரு கூலி தொழில் பண்ணுற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் மேல் மட்டத்திலேருந்து இல்லாமல் சாதாரண ஒரு கீழ் மட்டத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றத்தை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உணர்ந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து உங்களை அடுத்த போஸ்டிங் போட்டு தருவதற்கான சூழ்நிலைகள், ஒரு அங்கீகாரத்துக்குரிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக கோவில் வழிபாடுகள் செய்வீங்க. கோவில் வழிபாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக போய் வழிபாடு செய்வதற்கான பாக்கியம், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உறுதியாக உண்டு. நம்மளுடைய ரிஷபராசி வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். சிறு சிறு வியாபாரங்கள், சிறு தொழில்கள் செய்கின்ற அத்தனை விதமான ரிஷபராசி என்பவர்களுக்கும் ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குது. இந்த மாதம் மட்டும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்காமல் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க. ஆனால் பழைய வண்டியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க, சாதாரணமாக வாங்கிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது மூலமாக ஒரு இயக்கம் உருவாகும், அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. மீண்டும் சொல்கிறேன், வயதுக்கு ஏற்றமாறு வண்டி வாகனங்கள் ஓட்டுங்க. சிறு வயது குழந்தைகளுக்கெல்லாம் வண்டியை கொடுத்து அவங்களுக்கும் ஆபத்து, அவர் ரோட்டில் போகும்போது எதிரே உள்ள நபர்களுக்கும் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர்கள் உறுதியாக சிறு குழந்தைகளுக்கு வண்டி வாகனங்கள் கொடுக்காமல் குறிப்பிட்ட வயது உள்ள நபர்களுக்கு மட்டும் வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுத்து வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தையும் வாழ வச்சு மற்றொரு குடும்பத்தை பாதிப்படையாமல் பாதித்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது பொதுவாக எல்லா ராசிக்கும் உண்டு. இது இப்போ நம்ம ராசிக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஸன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே, உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம் ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுக்கலாம், இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது, இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அவங்கள நான் பார்த்ததில், நான் வந்து அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில், நான் அவங்கள பார்த்ததில்ல, வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு, கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.